ஐயோ என்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டீங்களே அப்படின்னு அவர் என்னைக்காவது பொதுவெளியில அதற்காக ஒரு சொட்டு கிளிசரின் போட்டுக்கிட்டு கூட கண்ணீர் விட்டுருக்கிறாரா சார்? நீங்க அவங்கள வாழ வைக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க. மாசம் 20 லட்ச ரூபா கொடுங்க, உங்க கட்சியில இருந்து கொடுங்க, உங்க கல்யாண மண்டபத்துல இருந்து கொடுங்க. விஜய் வித்யாசரமன் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா, மும்மொழியை வச்சுக்கிட்டு ஹிந்தியை ஒரு பாடமா வச்சுட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானே அவனுடைய நிலைமை என்ன ஆகுறது? 41 பேர் வெற்றும் போய் உன்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு நீ ஆதரவுக்காரன் நீட்டணும் உன்னுடைய சொந்த செலவில். அந்த 41 ஆன்மாக்கள் மேல சந்தோஷப்படும் இல்ல. யாரு அப்ப விட்ட அரசு வேலையா? ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க சார். முதல்ல கேக்குறேன், ஐயோ என்னை பார்க்க வந்து 41 பேர் செத்து போயிட்டீங்களே அப்படின்னு அவர் என்னைக்காவது பொதுவெளியில அதற்காக ஒரு சொட்டு கிளிசரின் போட்டுக்கிட்டு கூட கண்ணீர் விட்டுருக்கிறாரா சார்? அதற்காக வருத்தப்பட்டிருக்கிறார். அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாம் செத்த வீட்டுக்கு போய் அவன் வீட்டுல கையை பிடிச்சி கேதம் விசாரிப்பான். ஆனா இவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு அங்க உட்காந்து கேதம் விசாரிச்சாரு. ஐயா நீங்க உங்க காசுல இருந்து 20 லட்ச ரூபாய் கொடுத்தீங்க, பாராட்டுதலுக்குரியது. அரசு வேலை யார் விட்ட அரசு வேலை சார்? லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாட்டுல, கோடிக்கணக்கான பேர் வெறும் இந்த விஏஓவுக்கும் அதுக்கு கீழே உள்ள போஸ்டிங்கும் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கால்ஃபர் பண்ணிச்சுன்னா 1,00,000 பேர் ஒரு போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கபா கபான்னு காத்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன நான் கேட்கிறேன், இவங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா, இல்ல நாட்டை காப்பாத்தின பிஎஸ்எஃப் வீரர்களா, இல்ல ராணுவ வீரர்களா, இல்ல சட்ட ஒழுங்கை காப்பாத்தின போலீஸா? ஒரு நடிகரை எப்படியாவது பாத்திர மாட்டோமான்னு பச்சிலம் குழந்தைய தூக்கி கையில வச்சுட்டு அந்த குழந்தையும் சேர்த்து பரலோகம் அனுப்புன அந்த லேடிஸோட சேர்த்து எத்தனை பேர் செத்து போனாங்க? நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன் சார். நாளைக்கு இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெரிய பிஜேபி கூட்டம், கட்டுக்கடுக்காத கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல நடக்கக்கூடாது கடவுள் புண்ணியத்துல. இதே மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒரு 30 பேரோ 10 பேரோ 10 பேர் வச்சு இங்க இறந்து போறாங்க அப்படின்னா, யோகி ஆதித்யநாத் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் வாங்க அரசாங்க வேலை அப்படின்னு சொன்னா, இந்த இப்ப வாய் பொத்தி அப்படியே கண்டுங்காணாம அப்படியே லைட்டா ஒரு குரல் விட்டுட்டு இருக்காங்க. அந்த 10 கோடி திமுக கிட்ட வாங்கிட்டு 15 கோடி வாங்கிட்டு நேற்று வரைக்கும் மு.க.ஸ்டாலின் மாதிரி உண்டாண்டு கொடி பிடிச்சிட்டு செங்கொடி பிடிச்சிக்கிட்டு அதை இன்னைக்கு வயிற்றுல சுத்திக்கிட்டு கோமணம் இல்லாம இன்னைக்கு விஜய் பக்கம் போய் நின்றுட்டு கொள்கை ஆதரவுன்னு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா அந்த கம்யூனிஸ்ட்? இதை பத்தி கேள்வி கேட்பாங்க. அது நியாயம்பாங்களா? யோகி ஆதித்யநாத் இந்த மாதிரி கொடுத்தாருன்னா இல்ல இல்ல நியாயம் தான் அப்படிம்பாங்களா? சார் நமிதாவோ இல்ல வேற ஏதாவது ஒரு நடிகையோ, இன்னைக்கு புகழ்பெற்ற நடிகை நமிதா ஒரு நகைக்கடை திறக்க போறாங்க. அந்த கடையில பார்க்க வந்து ஏன்னா சினிமா நடிகர் சினிமா நடிகை பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம தமிழர்கள், தமிழன் என்ற ஒரு குணம் உண்டு, தனித்து அதற்கு ஒரு குணம் உண்டு. நாங்க எதுக்கும் கட்டுப்பட மாட்டோம். தமிழர்னா நாங்க சம்திங், நாங்க வேற, நாங்க ஐரோப்பியக்காரனுங்க, இந்தியாவை விட்டு பிரிச்சு விட்டீங்கன்னா நாங்க ஐரோப்பாவோட வளர்ச்சி காணுவோம் அப்படிங்கிற தமிழர்கள் சினிமா மேல அவ்வளவு பற்றுதலும் ஆசையும் காதலும் கொண்டவர்கள் அல்லவா? போய் பார்த்து இதே மாதிரி ஒரு 5 பேர் செத்து போயிட்டா நமிதா கூட்டத்தில் நகைக்கடை பார்க்க வந்த அந்த 5 பேர்த்துக்கு அரசு வேலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்களா? என்ன ஒரு மோசமான முன்னுதாரணம் இது! நீங்க அவங்கள வாழ வைக்கிறதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க. மாசம் 20 லட்ச ரூபா கொடுங்க, உங்க கட்சியில இருந்து கொடுங்க, உங்க கல்யாண மண்டபத்துல இருந்து கொடுங்க. இல்ல மும்மொழி இதுக்கு மொழிக்கு நான் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வித்யாசரமன் ஒரு ஸ்கூல் நடத்துறீங்களா, மும்மொழியை வச்சுக்கிட்டு ஹிந்தியை ஒரு பாடமா வச்சுட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுங்க. இல்ல அவங்க நீங்க அறக்கட்டளை பல நடத்துறீங்களா, அந்த அறக்கட்டளையில இருந்து அவங்களுக்கு கொடுங்க. அரசாங்க வேலை கொடுப்பது அளவுக்கு அவங்க என்ன சார்? அவங்க பாவம் தியாகம் பண்ணி செத்து போனாங்க. நடிகனை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க சார். இது எல்லாம் இந்த நாளைக்கு இவரு ரங்கராஜ் பாண்டே கேட்டிருந்தார், சாலை விபத்துல இறந்து போறவங்களோ இல்ல ஏதாவது விபத்துல இறந்து போறவங்களோ அதாவது வயோதிகம் காரணம் இல்லாம ஒரு திடீர் மரணம் வர்ற எல்லாத்துக்குமே அவங்க குடும்பத்தை காப்பாத்துக்கு இந்த மாதிரி வேலை கொடுப்பீங்களா? அப்புறம் நினைவு சின்னம் எழுப்புறாராம். எப்ப முதல்வர் அவர்களே தயவு செஞ்சு நினைவு சின்னம் எழுப்புங்க. நடிகனான என்னை பார்க்க வந்து பச்சிலும் குழந்தைகள் 11 பேரை கீழே போட்டு மிதிச்சு செத்து போனதற்கு அன்றைய முதலமைச்சர் ஜோசப் ஸ்டாலினும் காரணம், இன்று முதலமைச்சர் ஆகி போன ஜோசப் விஜய் நானும் காரணம். ஆமேன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு வைக்க சொல்லுங்க. 41 பேர் சாவுறாங்க. 41 பேர் செத்ததுக்கு நான் தான் ஏற்கனவே உங்க டிவியில சொன்ன மாதிரி 41 பேரையும் கூப்பிட்டு அவங்க குடும்பத்துல இருந்து 41 கேண்டிடேட் 50 கேண்டிடேட்டா நிறுத்திருக்கலாமே. அடிச்சு தள்ளிட்டு வந்திருக்கு. நீங்க காசு கொடுக்கல ஐயா, நான் ஒத்துக்கிறேன். நீங்க எதுவும் காசு எல்லாம் கொடுக்கல, காசு கொடுத்தாங்க அப்ப நிறுத்திருந்தீங்கன்னா அந்த 41 குடும்பத்துல அவங்க வாழ்வை நினைச்சு கூட பார்க்க முடியாத உன்னை தூரத்துல ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு அந்தாண்ட இருந்து பார்க்க முடியுமான்னு வந்து உயிரை விட்டு அந்த குடும்பத்துக்கு நீ பண்ற அதை விட நல்ல விஷயம். சட்டசபையில பக்கத்துல உனக்கு இணையா டெய்லி உட்கார்ந்து இருப்பாங்க மேன். அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களும்
சட்டமன்றத்துல உங்ககிட்ட வந்து சரிக்கு சரியா உட்கார்ந்து தலைவர் விஜய் அவர்களே அப்படின்னு பேசுற அந்த பேரை நீ கொடுத்திருந்தீங்கன்னா அந்த 41 ஆன்மாக்கள் மேல இருந்து சந்தோஷப்படும் இல்ல. யாரு அப்ப விட்ட அரசு வேலையா? உன் கட்சியில இருந்து கொடுக்க மாட்ட, உன் அறக்கட்டையில இருந்து கொடுக்க மாட்ட, விஜய் வித்தியாசிரமம் அப்படின்னு சொல்லி நீ நடத்துற பள்ளியில கோடி கோடியா அடிக்கிறீங்களா, அதுல இருந்து கொடுக்க மாட்ட. அரசாங்க வேலை எங்க போய்? அதான் போன தடவை தான் அந்த முத்துவேல், கருணாநிதி, மு.க.ஸ்டாலின் 1.5 பேர் முழங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வி.எஸ். பாபு முடிச்சார அது கள்ளச்சாராயம் குடிச்சு 60 பேர் செத்து போனவனுக்கு எல்லாத்துக்கும் 10 லட்சம் காசு. எங்க நோக்கி இது போயிட்டு இருக்குது? ஜன நெருக்கடியில் நெருக்கி செத்தாங்க. உனக்கு அதாவது கல்விக்கூடங்கள் இருக்குது, அதாவது முதல்வர் ஜோசப் விஜய்க்கு கல்விக்கூடங்கள் இருக்குது, பல நிறுவனங்கள் இருக்குது, அங்கே எல்லாம் வேலை வாய்ப்பு கூட உங்களுக்கு. அதே மாதிரி இந்த நம்ம சத்யபாமா கல்லூரி அந்த நிதி அமைச்சர் இருக்கிறாரு மரியர், அவர் காலேஜில் எவ்வளோ இருக்குது, அவருக்கு பல தொழில்களுக்கு அங்கெல்லாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுங்க. இதை யாரும் கேட்கவும் மாட்டாங்க. இது சபைக்கே வராது, விவாத பொருளாகவும் மாறாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசு வேலை கொடுக்கறதா சொல்கிறீங்க. ஏற்கனவே அவருக்கு வேண்டப்பட்டவர்களுக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்காரு. வெங்கட் நாராயணனுக்கு, அவர் கூட இருந்தவருக்கு, கார் ஓட்டி, இப்படியெல்லாம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம், அவருக்கு மேக்கப் பண்ணவங்களுக்கு, அவங்களுக்கு உதவிகரமாக இருந்தவங்களாம் பதவி போட்டிருக்கா, அரசு பதவியை. அதே மாதிரி உன்னால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் நான் அப்போ படித்தானே, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கானே, அவனுடைய நிலை என்ன ஆகுறது? டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வரானே, அவனுடைய நிலைமை என்ன ஆகுறது? 41 பேர் எடுத்துன்னு போய் உன்னால் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அவங்களுக்கு நீ ஆதரவுக்காரன் நீட்டணும் உன்னுடைய சொந்த செலவில். இல்லைன்னா லாட்ரிக்காரர், இந்த முதல்வன் ஆதவ அர்ஜுனா இருக்கார், அவருடைய லாட்ரி பணம் இருக்குது, அவருடைய நிறுவனங்கள் இருக்குது, அங்கே எங்கேயாவது இப்படி அவங்களுக்கு ஏதாவது செய்யலாம். அதை அவங்களுக்கு எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ நல்ல மனம் படைச்சு இந்த அரசு வேலை வழங்குறவங்க அப்படின்னும் போது தான் அது தடையாக நிற்குமே தவிர இதுக்கு சான்ஸே கிடையாது. யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா இதை முட்டு கொடுத்துட்ருக்காங்க போகிறாங்க. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, இந்திய முஸ்லீம் லீக், இவங்கெல்லாம் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? ஏன்னா அவங்க இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. ஏன்னா இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடைமுறைப்படுத்துவாங்கன்றது எனக்கு தெரிய வரலைங்க. இது உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பாமர மக்களாக இருந்து சொல்கிறேன், இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உனக்காக அந்த ஜன நெருக்கடியில் செத்தவங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு உருவாக்குறேன்னா இது தவறான முன்னுதாரணமாகிடும். இவர் இந்த 41 பேருக்கு அவரே சொல்லுவார். யார்? நம்ம ஜோசப் விஜய் நடிகர் விஜயாக இருக்கும்பொழுது பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். திமுகவை எதிர்த்தே பேசிகிட்டு வந்தார். ஸ்டாலின் அங்கிள் அவர்களே, ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க. அதே கருத்தை திரும்பவும் சொல்கிறேன். இப்போது முதலமைச்சர் விஜய்க்கு ஊராமுட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்க,